இப்போ ரீசெண்டாக மத்திய பிரதேஷ் நர்மதா ரிவரில் நடந்த இந்த ஒரு விஷயம் நம்ம இந்தியாவே ஒழிக்கிருச்சு. ஒரு தாயோட பாசம் தம் உயிரோடு இருக்க வரைக்கும் மட்டும் இல்லை, தான் உயிரையும் கொடுக்குற அளவுக்கு இருக்கும்னு இது நமக்கு உணர்த்திருச்சு. ஏப்ரல் 30 மத்திய பிரதேஷ் ஜபால்பூர் டிஸ்ட்ரிக்ட் பார்கி டேமில் சுமார் ஒரு 40 பேர் டூரிஸ்டாக ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சரியான பாதுகாப்பிற்கான லைஃப் ஜாக்கெட், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லாத போதும், தொடர்ந்து இயற்கை சூழ்நிலை சரியில்லாத போதும் போட் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அலைகளோட சீற்றம் ரொம்பவே அதிகமாகுது அண்ட் காற்றும் ரொம்பவே கடுமையாக அடிக்குது. போட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து போட் முழுக ஆரம்பிக்குது. போட் முழுகிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி தான் லைஃப் ஜாக்கெட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வீடியோ இப்போ ரீசெண்டாக வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற பயணத்தில் 9 பேர் உயிர் இழந்திருக்காங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டிருந்த சில பேர் மற்றும் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்கன்னு உயிர் பழைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உயிரிழந்த 9 பேரில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பமும் இருந்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம நாட்டையே உழுக்கிற விதமாக ஒரு தாய் தன்னோட 4 வயசு மகனை கட்டி அணைத்தபடி இறந்திருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, அந்த தாய் லைஃப் ஜாக்கெட் அணிஞ்சிருந்ததாகவும் அவங்க மகனை காப்பாற்றுற முயற்சியில் தான் தண்ணியில் மூழ்கி இறந்துருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ரெஸ்கியூ டீம் வந்து பார்த்தப்போ தன்னோட மகனை இறுக்கி கட்டி அணைச்சபடி இறந்துருந்துருக்காங்க. இந்த ஒரு காட்சி ஒரு தாயோட பாசம் எவ்வளோ வலிமையானதுன்னு நமக்கு உணர்த்திருச்சு. சம்மர் டைம் நீங்களும் நிறைய டூர்ஸ் அண்ட் வெக்கேஷன்ஸ் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, நம்ம சேஃப்டி தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு. நம்ம என்ஜாய்மெண்ட்டை விட நம்ம உயிர் தான் நமக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் ரொம்பவே விலை மதிப்பற்றது. ஸோ கவனமாக இருங்க, முன்னெச்சரிக்கையோடு இருங்க. பாய்.